Hi guys, நான் உங்கள் லோகேஷ். வெல்கம் டு லோகேஷ் வால். இந்த வீடியோவில் நம்ம வயர்டு நெட்வொர்க் டோபாலஜிஸ் பற்றி பார்க்கலாம். நெட்வொர்க் டோபாலஜினா என்னன்னா, ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய டிவைசஸ் ஆர் கம்ப்யூட்டர் ஆர் நோட் என்ன மாதிரிலாம் கனெக்ட் ஆகியிருக்கு, என்ன மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் என்ன மாதிரி கனெக்ட் ஆகிருக்குன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நெட்வொர்க் டோபாலஜி. நெக்ஸ்ட் டயக்ராம் டைப்ஸ். ஸோ இதில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் டோபாலஜி அண்ட் லாஜிக்கல் டோபாலஜி. ஸோ ஃபிசிக்கல் டோபாலஜினா என்னென்னா, ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய டிவைசஸ், ரவுட்டர்ஸ், சுவிச்சஸ் ஆர் எனிதிங் அது வந்துட்டு எப்படி ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகியிருக்கு, இன் ரியல் வேர்ல்டு சினாரியோவில் எப்படி ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகிருக்குன்ற சென்ஸ், இப்போது லெட்டஸ் அஸ்யூம் உங்கள் வீட்டில் வந்து ரவுட்டர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது அண்ட் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நீங்கள் இதை எந்த பாத்தில் கேபிளிங் பண்ணி உங்கள் ரவுட்டரையும் உங்களோட சிஸ்டமையும் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் டோபாலஜி. பட் இதே லாஜிக்கல் டோபாலஜினா, இங்கே கேபிள் எப்படி வேணால் போகலாம், பட் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு டேட்டா எப்படி ஃப்ளோ ஆகுது, தட் மீன்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுது, நடுவில் எதனா ஒரு ரவுட்டரை கிராஸ் பண்ணி போதா இல்லை டேரெக்டாக போதா அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த லாஜிக்கல் டோபாலஜி. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் டோபாலஜி இருக்குது. பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி, பஸ் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி. ஸோ பேர்லேயே இருக்குது பாயிண்ட் டு பாயிண்ட், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட். ஸோ இங்கே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ் தான் இருக்கும். அந்த 2 டிவைஸுக்கு நடுவில் டேரக்ட் கனெக்ஷன் இருக்கும். ஸோ நடுவில் டெடிகேட்டட் லைன் இருக்கும். நடுவில் இன்டர்ஃபரன்ஸுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, வேறு எந்த ஒரு டிவைஸுமே இருக்காது. 2 டிவைஸுக்கு நடுவில் இருக்க டேரக்ட் கனெக்ஷன் தான் இந்த டோபாலஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. இதை செட்டப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி. பட் இதை வந்துட்டு நம்மளால் 2 டிவைஸுக்கு மேலே ஸ்கேல் பண்ண முடியாது. அதான் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். பஸ் டோபாலஜி. ஸோ இந்த டோபாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சென்ட்ரலைஸ்டு கேபிள் இருக்கும். ஸோ இந்த கேபிள் தான் வந்து இந்த நெட்வொர்க்கோட பேக் போன்னே சொல்லலாம். இந்த கேபிளில் தான் எல்லா டிவைசஸுமே கனெக்ட் ஆகிருக்கும், நான் இந்த டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க மாதிரி. பட் இந்த டோபாலஜியில் இருக்கக்கூடிய பிக் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சிங்கிள் சிஸ்டம் தான் அட் எ டைமில் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னா சிங்கிள் டிவைஸ் தான் பண்ண முடியும். ஒரு டிவைஸ் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு டிவைஸ் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை பண்ணாலோ அந்த இடத்துல கொல்யூஷன்றது ஏற்படும். அண்ட் அந்த கேபிளில் எதனா ஒரு டேமேஜ் ஏற்பட்டதுன்னா அந்த டோட்டல் நெட்வொர்க்கே டவுன் ஆகிடும். அண்ட் இந்த டோபாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோபாலஜி அதாவது இந்த நெட்வொர்க்கை செட்டப் பண்ணுறதுக்கு லெஸ் நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் இருந்தாலே போதும். ரிங் டோபாலஜி. ஸோ இந்த டோபாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி அப்படியே சர்க்குலர் லூப்பில் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இங்கே டேட்டா டிரான்ஸ்மிஷன்றது மோஸ்ட்லி யூனி டைரக்ஷனாக தான் இருக்கும், அதாவது ஒரு டைரக்ஷனாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும். சம்டைம்ஸ் பை டைரக்ஷனாக இருக்கும், பட் அது பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அண்டு இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்லேருந்து, அதாவது ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சா மற்ற சிஸ்டம்ஸும் அந்த டேட்டாவை பாஸ் பண்ணிகிட்டே போகணும் அன்டில் அந்த டேட்டா வந்து டெஸ்டினேஷனை ரீச் ஆகிற வரைக்கும். இந்த டோபாலஜியில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த டோபாலஜியில் ஒரு எரர் வந்தது அப்படின்னா அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி கண்டுபிடிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க். ஆல்ரெடி இருக்கிற நெட்வொர்க்கில் நம்ம இன்னொரு டிவைஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சா அது இன்னும் பெரிய ஹெட்டேக். ஸோ அதுதான் இந்த டோபாலஜியில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். ஸ்டார் டோபாலஜி. இன்றைக்கி இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் வரல நம்ம மோஸ்ட்லி இந்த டோபாலஜி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டோபாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக ஒரு டிவைஸ் இருக்கும், அது சுவிட்சாக இருக்கலாம், ஹப்பாக இருக்கலாம், இல்லை ரவுட்டராக இருக்கலாம். ஸோ அந்த சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய டிவைஸ்லேருந்து எல்லா டிவைஸும் கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு சிஸ்டமுக்குமே வந்துட்டு, இந்த டோபாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமுக்குமே வந்துட்டு டெடிகேட்டட் லைனுன்றது இருக்கும். ஸோ இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸஸுமே அட் த டைமில் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ கொல்யூஷன்றது இருக்காது. அண்ட் ஒரு டிவைஸ், அதாவது ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய டிவைஸுக்கு அந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்துட்டு தான் போக முடியும். டேரெக்டாலாம் இங்கே கம்யூனிகேஷன் நடக்காது. டேரெக்டாக சிஸ்டம் டு சிஸ்டம், பாயிண்ட் டு பாயிண்ட்டில் பார்த்தா மாதிரி டேரெக்டாலாம் நடக்காது. அண்ட் இந்த செட்டப் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. அண்ட் ஈஸியாக நம்மளால் இன்னொரு டிவைஸஸும் ஆட் பண்ண முடியும். மெஷ் டோபாலஜி. நம்ம இது வரைக்கும் பார்த்த நெட்வொர்க்கிங் டோபாலஜிஸ்லேயே இந்த டோபாலஜியை செட்டப் பண்ணுறது தான் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு, இப்போ இந்த டோபாலஜியில் அதாவது ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ்லேருந்து அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய அதர் டிவைஸுக்கு டேரெக்டாக லிங்க் கனெக்ட் ஆகியிருக்கும். அதாவது ஒரு டிவைஸ்லேருந்து அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய அதர் டிவைஸுக்கு டெடிகேட்டட் லைன் இருக்கும். ஸோ ஒரு லிங்க் இங்கே வந்துட்டு ஃபெயில் ஆனாலுமே அந்த டேட்டா பேக்கெட்ஸுன்றது இன்னொரு லிங்க் மூலிமா ட்ராவல் ஆகி அந்த டிவைஸை வந்து எப்படின்னா வந்துட்டு ரீச் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த மெஷ் டோபாலஜியில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். பட் இதை செட்டப் பண்ணுறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு திங்.
இந்த மெஷ் டோபாலஜியில் வந்துட்டு நம்ம எத்தனை லிங்க்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n இன்ட்டு n-1 டிவைடட் பை 2. இங்கே என்னன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 சிஸ்டம் இருக்குது. ஸோ டோட்டலி 10 லிங்க்ஸ் இருக்குது. தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை புரிஞ்சிருந்தாலோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெட்வொர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஜேர்னியில் நீங்களும் இன்வால்வ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மேக் ஷூர் யூ ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன். தேங்க்யூ.